Hey friends, welcome back to KeyTech. நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் I equal to 10, J equal to 20 அப்படின்ட்டு ப்ரோக்ராமில் நம்ம வேல்யூ வச்சு அவுட்புட் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து செட் பண்ணணும். நமக்கு என்ன வேல்யூ தோணுதோ அந்த வேல்யூ செட் பண்ணணும். அது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பண்ணி கால்குலேட் பண்ணி கீழே வந்து ரிசல்ட் வந்து சொல்லணும். அது எப்படி அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் enter your first number அப்படின்னு அவுட்புட் ஸ்க்ரீனில் வரணும். ஸோ அதுக்கு console.writeLine console.writeLineல ஃபர்ஸ்ட் எனக்கு enter your first number enter your first number அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேங்களா? அது கீழே நான் வந்து ஒரு நம்பர் சம்திங் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து கீழே டைப் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இன்ட்டு. ஸோ நம்பர் அப்படிங்கிறது இன்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். இன்ட்டு நான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நான் ஐனே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இங்கே நம்ம ஐஜே அப்படின்னு 2 வேரியபிள் தான் வச்சுருக்கோம். ஸோ நான் ஐனே வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு console.writeLine readline. ஓகேங்களா? பட் வந்து நம்ம டே 2 டே 1ல வந்து ப்ரோக்ராம் வந்து போட்டிருப்போம். என்டர் யோர் நேம்னு சொல்லி கீழே நம்ம நேம் வந்து டைப் பண்ணுவோம். அது வந்து என்னென்னா ஸ்ட்ரிங்கை வந்து இந்த மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இங்கே வந்து என்ன என்ட் டைப்பில் வந்து அக்செப்ட் பண்ணல. நீங்களே அங்கே வந்து கர்சர் வச்சு பாருங்கள். cannot implicitly convert type string to int string to int வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பார்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுறப்போ வந்து எரர் வந்து வராது. ஸோ அந்த பார்ஸ் அப்படின்ற மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே இன்ட்டு டாட் இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே பார்ஸ். ஓகேங்களா? இதுக்குள்ளே console.readline வந்து கொடுங்க. நீங்கள் நல்லா வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து அவுட்புட் வந்து டைப் பண்ணுறப்போ நம்ம இந்த பார்ட்ஸ் மெத்தட் வந்து இந்த ஒரு லைன் வந்து நமக்கு தேவை இருக்காது. ஸோ வந்து ஸ்ட்ரிங்கு வேரியபிள் ஈக்குவல் டு console.readline மட்டும் கொடுத்துக்கலாம். ஆனால் நம்ம இன்ட்டில் வந்து நம்ம வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டைப் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்ட்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு எரர் காமிக்காது. அப்படி இல்லை அப்படின்னா எரர் காமிக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து எழுதிட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே என்டர் யோர் செகண்ட் நம்பர் வந்து எனக்கு ஸ்க்ரீனில் வந்து கேட்கணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி Ctrl+C காப்பி பண்ணி கீழே Ctrl+V. ஓகேங்களா? இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து செகண்ட் என்டர் யோர் செகண்ட் நம்பர். இங்கே வந்து ஐ அப்படின்னு ஆல்ரெடி வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஐ கொடுக்கக்கூடாது. இன்னொரு வேரியபிள் ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ரன் பண்ணுறப்போ நமக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அந்த மாதிரி வந்து இங்கே ஸ்க்ரீன்லேயே வந்து நம்ம ஐக்கும் ஜேக்கும் வந்து வேல்யூ செட் பண்ணியிருக்கிறப்போ நம்ம என்ன வேல்யூ செட் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து அதுக்கு என்ன அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் என்ன வரும்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் இப்படி ப்ரோக்ராம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ அந்த நம்பர் நீங்கள் புதுசாக வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பாருங்க என்டர் யோர் ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லி கேட்குது. நான் ஜஸ்ட் வந்து 50 டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? என்டர் யோர் செகண்ட் நம்பர் கேட்குது. அதுவும் 50. இப்போ பாருங்க ரிசல்ட் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா 100, ரிசல்ட் சப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0, ரிசல்ட் மல்டிப்ளிகேஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2500. ஸோ இது கரெக்டாக வந்துச்சு. என்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாயிடும். Thank you for watching this video.